24th Rath Yatra from, by ISKCON from Mylapore to Chetpet. So this is started in 1983 and the Rath is non-different from Jagannath Puri Rath. The same way it is designed by one of the Canadian devotee called Rasananda Das. Waiting. And this year the special feature is, and we had horses made of we are expecting more devotees from around the ISKCON branches in South. Rath Yatra started in Jagannath Puri in Orissa, but now it is spread all around the world, and so in places like Russia and in Africa and South America, Canada, and all over Europe, we'll find these festivals of Jagannath being held. So this is something quite remarkable because we see that the culture of India has spread around the world. To take some time to develop their inner self and their spiritual life. It is not a very difficult thing to do, but a lot of people get very busy and distracted, so they forget. So we want to remind everybody about this, and the Rath Yatra is a good occasion to do that. It's very colorful. There is a nice kirtan and distribution of prasadam. So in this way. ஆண்டும் இந்த ரத யாத்திரை நடைபெறுகிறது. இந்த ஆண்டின் சிறப்பு என்னவென்றால் நம்முடைய அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம், அதாவது ISKCON, அந்த அமைப்பினுடைய வெள்ளி விழா, பொன் விழா 50 ஆண்டு காலம் இந்த ஆண்டோடு நிறைவேறுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில், சென்னையை பொறுத்தவரையில் இந்த ரத யாத்திரை 34வது ஆண்டாக இந்த யாத்திரை நடைபெறுகிறது. இதே ஜனவரி மாதம் 13ஆம் தேதி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது, வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது. ஜெகன் இருந்தாலும் அது கிருஷ்ண பகவான் தான். அவரை முன்வைத்து இந்த யாத்திரை நடைபெறுவது என்பது மிகவும் பொருத்தமானது. பாரத நாட்டு மக்களுக்கு ரத யாத்திரையுடைய அருமையை சொல்லி தெரிய வேண்டியதில்லை. எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும், மதம் என்றால் சைவனாக இருந்தாலும், வைணவனாக இருந்தாலும், சாக்தனாக இருந்தாலும், கிருஷ்ண பக்தனாக இருந்தாலும், ராமபக்தனாக இருந்தாலும், எந்த வழிபாட்டு முறையை பின்பற்றினாலும், எந்த ஜாதியில் பிறந்திருந்தாலும், ஏழையோ பணக்காரனோ, எந்த விதமான வேறுபாடு இல்லாமல் அத்தனை பேரும் அந்த வடத்தை இழுத்தால்தான் ஆண்டவனே நகருவான். அதனால்தான் ஊர்கூடி தேர் இழுப்பது என்று இதற்கு பெயர். இந்த நாட்டு மக்கள் மத்தியிலே எந்த விதமான வேறுபாடு இல்லாமல் ஒற்றுமைப்படுத்துவதற்காக நம் முன்னோர்கள் கண்டுபிடித்த சாதனங்களில் ஒன்றுதான் ரத யாத்திரை. அந்த வகையில் இந்த விழா சிறப்புடைய சென்னை மாநகரம் மாத்திரமில்லாமல் சென்னை சுற்றி இருக்கின்ற அத்தனை கிருஷ்ண பக்தர்களும் இந்த நிகழ்ச்சியில் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று நானும் என் சார்பாக ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறேன்.